நம்மளோட கோவில்களில் நம்ம கர்ப்பகிரகத்துக்குள்ளே மூலவரையும் உற்சவரையும் சேவிப்போம். இப்போ மூலவர் அப்படின்னா அவர் பெரும்பாலான கோவிலில் கல்லால் தான் பண்ணியிருப்பார். சில கோவிலில் பார்த்தோன்னா சுதை அப்படின்னு சொல்லுவாள். சில கோவிலில் மரத்தால் பண்ணியிருப்பார் மூலவரை. மூலவரை வெளியில் புறப்பாடுக்கெல்லாம் ஏழை பண்ண மாட்டார். உற்சவர் தான். இப்போ உற்சவரை நம்ம அந்த மூலவர்கிட்டயே ஏழை பண்ணியிருப்பா கர்ப்பகிரகத்துக்குள்ளே. உற்சவர் பஞ்சலோகத்தால் பண்ணப்பட்டவர். உற்சவருக்கு நிறைய பூஜைகள் நடக்கும், திருமஞ்சனம் நடக்கும், அதாவது அபிஷேகம். சிலது உற்சவருக்கு பண்ணுவா, சிலது மூலவருக்கு பண்ணுவா. நிறைய பூஜைகள் நடத்தினோன்னா உற்சவருக்கு ஜாஸ்தி. இப்போ ஒரு கோவில்லையும் நம்ம பார்த்தோன்னாக்கா, இந்த பழங்கோவிலெல்லாம் உற்சவமூர்த்திக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்கும். இப்போ திருமலையில் எடுத்துட்டோன்னாக்கா, திருமலையில் 5 உற்சவமூர்த்திகள். ஸ்ரீ மலையப்ப சுவாமி, உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி, குலுவு ஸ்ரீனிவாசமூர்த்தி, ஸ்ரீகிருஷ்ணா, போக ஸ்ரீனிவாசமூர்த்தி. இதில் ஸ்ரீ மலையப்ப சுவாமி அவரை ஒரு குகைக்குள்ளே கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தியை தான் ஏழை பண்ணுவாளாம் உற்சவத்துக்கெல்லாம். ஆனால் அது முதல் தடவை 2வது தடவை எல்லாம் வேலை பண்ணும்போது ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருந்துதான். அதனால் இது ஏதோ ஒரு அவரோட உக்கிரகம் தாங்க முடியல போல இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு வேறு உற்சவமூர்த்தியை தேட ஆரம்பிச்சிருக்கா. அப்போ தான் பெருமாள் கனவுல திருமலை ஹில்ஸ்லேயே அவர் இருக்கிறதா சொல்கிறார். அப்போ அது மலையப்ப கோணைன்ற குகைக்குள்ளே உற்சவமூர்த்தி, உபயநாச்சிமார்கள் அவளுடைய விக்கிரகங்கள்லாம் கிடைக்கிறது. மலையப்பானா கிங் ஆஃப் த ஹில்ஸ்ன்னு. அதனால தான் இவருக்கு மலையப்ப சுவாமின்னே பேர். நம்ம உற்சவத்தும் போதெல்லாம் மலையப்ப சுவாமி தான் சேவிப்போம். அவர் தான் வாகனங்களில் ஏழ்றார். மீதி உற்சவமூர்த்தியை ஒரு பர்பஸுக்கு அவளை வச்சுட்டுருப்பா. ஒரு போக ஸ்ரீனிவாசமூர்த்தினா அவருக்கு இந்த தளிகையெல்லாம் பண்ணி அவருக்கு அம்சை பண்ணுவார். அடுத்து அப்படி குலுவு ஸ்ரீனிவாசமூர்த்தி அந்த ஆடிட்டிங், அவருக்கெல்லாம் அந்த உண்டியெல்லாம் எண்ணும்போது இந்த வந்த பைசாவெல்லாம் அப்போ அவர் முன்னாடி தான் பண்ணுவார். ஸோ இதுதான் இந்த 5 உற்சவமூர்த்திகள் திருமலையில் ஏழியிருக்கிறதோட சிக்னிஃபிகன்ஸ். அடுத்தது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் உற்சவமூர்த்தி முன்னாடி உற்சவமூர்த்தியை ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் அப்படின்ற திருநாமம். அவர் இந்த முகலாய இன்வேஷனால் ஒரு 48 வருஷம் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில் இருக்கிற அவரை காப்பாற்றுறா. முகலாயர்கிட்டேருந்து அவரை காப்பாற்றி வெளியில் கொண்டு போய்ட்றா ஸ்ரீரங்கத்துலேருந்து. அப்போது அவர் நிறைய திவ்ய தேசங்களையும் ஒழிச்சு வைக்கப்படுறார். காடு மலைகள் எல்லாமும் ஒழிச்சு வைக்கிறா. ஆச்சாரியர்கள்லாம் பெருமாள் ஒரு இடமா ஏழை பண்ணி 48 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆன அப்புறம் திரும்பி பெருமாளை கோவிலுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணுறார். அப்போது அவருடைய திருநாமம் நம்பெருமாள் அப்படின்னு. ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம சேவிக்கிற உற்சவமூர்த்தி ஸ்ரீ நம்பெருமாள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். அடுத்தது உற்சவ மூர்த்தி ஆஃப் காஞ்சிபுரம். அப்படி பார்க்கும்போது ஸ்ரீ தேவாதி ராஜர். அவர் பிரம்மா யாகம் பண்ணுறார். அப்போ அந்த யாகத்திலேருந்து கிளம்பி வந்தவர் தான் தேவாதிராஜர். நம்ம உற்சவரை சேவிக்கும்போது அவரோட மூஞ்சில் ஸ்கார்ஸ், இந்த வடுக்கள் பார்ப்போம். அந்த நெருப்பால் சுட்ட வடுக்கள் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உற்சவமூர்த்தியை தான் ஊர்வலம், அதாவது ப்ரொசஷனுக்கு எடுத்துன்னு வருவார். வாகனங்களில் ஏழை பண்ணிட்டு உற்சவ காலத்தில் இவர் தான் வீதி புறப்பாட்டுக்கு வருவார். காஞ்சிபுரத்தில் கருட சேவை ரொம்ப விசேஷம். அடுத்தது மேல்கோட்டை. மேல்கோட்டையில் திருநாராயணபுரம், மேல்கோட்டைக்கு இன்னொரு பெயர். மேல்கோட்டையில் இருக்கிற உற்சவமூர்த்திக்கு பேர் செல்வ பிள்ளை, இல்லைன்னா ஸ்ரீராம பிரியர் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா இந்த மூர்த்தி ராமராலையும் கிருஷ்ணனாலையும் பூஜிக்கப்பட்டவர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் காணாமையே போய்டுறார்.
பின்னால் ஜெகதாச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர் மேல்கோட்டையில் தங்கியிருந்த போது அந்த கோவிலில் உற்சவம் பண்ணணும்னு அந்த ஊர்க்காரெல்லாம் கேட்குறா. ஆனால் உற்சவமூர்த்தி இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது பெருமாள் ராமானுஜரோட கனவுல வந்து தான் டெல்லியில் பாதுஷாவோட அரண்மனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் உடனே ராமானுஜர் அங்கே போய் அங்கே அவருடைய பாதுஷாவுடைய பெண்ணோட அந்தப்புறத்தில் தான் இருந்தார். அவரை அங்கேருந்து கூட்டுண்டு வர்றார் மேல்கோட்டைக்கு. கூட்டுன்னு வந்து திருப்பியும் இங்கே பிரதிஷ்டை பண்ணுறார். ரொம்ப விசேஷமான உற்சவமூர்த்தி ஸ்ரீராமப்பிரியர். அவருக்கு வந்து ஒரு வருஷமும் வைரமுடி சேவை பண்ணுவாள். அதாவது அந்த உற்சவ காலத்தில் ஒரு நாள் பெருமாள் வைரமுடிய அவர் வந்து போட்டுண்டு புறப்பாடு வருவார். ஸோ அது வந்து இங்கே ரொம்ப விசேஷம்.